உலகின் மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1809 டிசம்பர் 2 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் வில்லியம் ஃப்ளெமிங்குக்கும் ஜேனட் கிப்சன் ஃப்ளெமிங்குக்கும் 5ஆம் குழந்தையாக பிறக்கிறார். ஜான் கிப்சன் ஃப்ளெமிங். இவர் கூட பிறந்தவங்க 4 சிஸ்டர்ஸும் 3 பிரதர்ஸும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு டிம்பர் மெர்ச்சண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அதாவது கட்டுமானம் போன்ற தேவைகளுக்கு மரப்பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய மர வியாபாரியாக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்தனால ஜான் கிப்சன் ஃப்ளெமிங்கோடைய குழந்தை பருவமானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருந்து வந்தது. இந்த நிலையில் கரெக்டாக 1814ஆம் ஆண்டு ஜான் கிப்சன் ஃப்ளெமிங்குக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் டிசம்பரில் பிறந்திருந்தனால 1814ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங்குக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய கிளாஸ்கோ ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது இன்றைய காலகட்டத்தில் ஹை ஸ்கூல் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு அழைக்கப்படுது. பேரளவில் ஹை ஸ்கூல் அப்படின்னு இருந்தாலும் இந்த கிளாஸ்கோ ஹை ஸ்கூலில் பிரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதன் காரணமாக இந்த கிளாஸ்கோ ஹை ஸ்கூலில் ஜாயின் பண்ணி 1814ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டாக ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் இருந்து வந்தாங்க. பின்னர் 1819ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே கிளாஸ்கோ ஹை ஸ்கூலில், அதாவது ஹை ஸ்கூல் ஆஃப் கிளாஸ்கோவில் ஹையர் எஜுகேஷனும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருக்கிறனால தொடர்ந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனையும், அதாவது உயர்கல்வியையும் அதே கிளாஸ்கோ ஹை ஸ்கூல்லையே இவர் படிக்க தொடங்குறாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் அறிவியல் பாடங்களில் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதாவது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு அப்படின்றது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்து படிக்கிறது. சிம்பிளாக சொல்லப்போனால் பாட்டனி, ஜுவாலஜி, அதாவது தாவரவியல், விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் அப்படின்றது ஃபிசிக்கல் வேர்ல்டு சம்மந்தமாக படிக்கிறது. சிம்பிளாக சொல்லப்போனால் ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், அஸ்ட்ரானமி, வானியல், அதுக்கப்புறம் ஜியாலஜி, புவியியல், பயாலஜி, உயிரியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது. ஸோ நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற அறிவியல் பாடங்களை மிகவும் ஆர்வத்தோட ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1826ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் இவருடைய ஹையர் எஜுகேஷனையும் அதே கிளாஸ்கோ ஹை ஸ்கூலில் இருந்து, அதாவது ஹை ஸ்கூல் ஆஃப் கிளாஸ்கோவில் இருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு விரும்பினாங்க. இதன் காரணமாக இவருடைய அப்பா இவரை அதே கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. இது யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரி அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் அழைக்கப்படுது. ஸோ அது யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோடைய மெடிக்கல் ஸ்கூல். ஸோ அங்கே ஜாயின் பண்ணி 1826ஆம் ஆண்டிலிருந்து ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை படித்து வந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களா, அதாவது மெடிக்கல் கரிக்குலமாக ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் அனாட்டமி, உடற்கூறியல், பெத்தாலஜி, நோயியல், ஃபிசியாலஜி, உடலியல், கிளினிக்கல் மெடிசன், மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா, மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி, அறுவை சிகிச்சை, ஃபார்மகாலஜி, மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை படித்து வந்தாங்க. இருப்பினும் அனாட்டமி, சர்ஜரி இந்த 2 சப்ஜெக்ட்ஸில் தான் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் அதிக ஆர்வம் காட்டினாங்க. அனாட்டமி, உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. உதாரணமாக நம்மளுடைய உடலில் இருதயம் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த இருதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ், அறைகள் இருக்குது, அந்த இருதயம்
எத்தனை இரத்த நாளங்களை கொண்டு இருக்குது, நம்மளுடைய உடல் திசுக்கள் எந்த தன்மை கொண்டதாக இருக்குது, நம்மளுடைய உடல் எலும்புகள் எவ்வாறு வடிவமைஞ்சிருக்கு அப்படின்னு உடல் உறுப்புகள் திசுக்கள் எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது. அதே சமயம் சர்ஜரி அப்படின்றது அறுவை சிகிச்சை. ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்ஸில் இவர் அதிக ஆர்வம் காட்டினாங்க. இதனால் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து கூடுதலாக அனாட்டமி சர்ஜரி மட்டும் படிக்கிறதுக்கு இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் படிச்சுட்டு இருக்கும்போதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோல இருந்து பிரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு இவர் வந்து போகிறாங்க. அங்கே போய் அங்கே அனாட்டமி சர்ஜரி குறித்த கூடுதல் படிப்பை பாரிஸில் இருக்கிற மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து படிக்கிறாங்க. சும்மா சில மாதங்கள் மட்டும். அதுக்கப்புறம் பிரான்ஸில் இருக்கிற பாரிஸில் இருந்து நேராக இட்டாலிக்கு போகிறாங்க. இட்டாலியில் இருக்கிற ஒரு மெடிக்கல் ஸ்கூல்லையும் இவர் ஜாயின் பண்ணி அனாட்டமி சர்ஜரி குறித்த கூடுதல் ஸ்டடீஸை இவர் பண்ணாங்க. பிறகு இட்டாலியிலேருந்து நேராக ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கே திரும்பி யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் 1830ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 20-21 வயதில் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு பெரிய டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து இவர் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஜான் கிப்சன் ஃப்ளெமிங்குக்கு ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்றது ஒரு எண்ணமாக இருந்தது. இப்போ ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை முடித்த உடனே இவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதை பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும். இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக குவாலிஃபை ஆக முடியும். இதுக்காக அந்த சர்ஜிக்கல் ட்ரைனிங்காக தான் கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியில் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக 1830ஆம் ஆண்டு இவர் ஜாயின் பண்ணாங்க. கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்றது நார்மலாக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அதனால் அந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியில் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் 1831க்கு பிறகு ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து அந்த ஹவுஸ் சர்ஜனாக இவருடைய ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு ஒரு சர்ஜனாகவே தகுதி பெற்றுறாங்க. பின்னர் அந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியிலேயே ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இவர் வந்து பணிபுரியவும் தொடங்குறாங்க. இதுக்கிடையில் 1833ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு மெம்பர்ஷிப்பை இவர் பெற்று அதனுடைய மெம்பராக 1833ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 24 வயதில் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்றது கிளாஸ்கோவில் இருக்கிற மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அவங்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். இதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறுறது அப்படின்றது மருத்துவத்திலையும் அறுவை சிகிச்சையிலையும் டிப்ளமோ பெற்றதுக்கு சமம். ஸோ அந்த மெம்பர்ஷிப்பை 1833ஆம் ஆண்டு மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ எம்ஆர்சிபிஎஸ்ஜி அப்படின்ற அந்த மெம்பர்ஷிப்பை 1833 ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் பெறாங்க. இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்றது அந்த காலகட்டத்தில் ராயல் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு இருக்குது. ஸோ அங்கே தான் இவர் மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து அதே கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஓல்ட் மேன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அதனுடைய ஒரு ஸ்டாஃபாகவும் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க சர்ஜனாகவும். அதுக்கப்புறமா ராயல் அசைலம் ஃபார் லூனட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் ஒரு மனநல மருத்துவமனை கிளாஸ்கோவில் இருந்தது. அங்கேயும் இவர் ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து மென்டல் ஹெல்த் குறித்த ஸ்டடீஸையும் மேற்கொண்டாங்க. பின்னர் காட்னேவல் ராயல் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற இன்னொரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் ஒரு மனநல மருத்துவமனை அதுவும் கிளாஸ்கோவில் தான் இருக்குது. அதனுடைய ஒரு சர்ஜனா கூட ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா 1839ஆம் ஆண்டு ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து
அந்த காட்னேவல் ராயல் ஹாஸ்பிட்டல் அதுக்குண்டான ஒரு முழுமையான ஒரு ஃபுல் சர்ஜனாக 1839ஆம் ஆண்டு இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் 1840களில் இன்னும் நிறைய பொறுப்புகளை இவர் வந்து பெற்றாங்க. குறிப்பாக ஸ்காட்டிஷ் அமிக்கபிள் லைஃப் அசூரன்ஸ் சொசைட்டி அது வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். குறிப்பாக இந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு உண்டான ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த ஸ்காட்டிஷ் அமிக்கபிள் லைஃப் அசூரன்ஸ் சொசைட்டி அதுக்குண்டான ஒரு முக்கியமான சீஃப் மெடிக்கல் அட்வைசராகவும் இந்த காலகட்டத்தில் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு 1846 இந்த காலகட்டத்தில் அந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அதுக்குண்டான ஒரு விசிட்டிங் சர்ஜனாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் 1846 1847 இந்த காலகட்டத்தில் இவருடைய கிட்டத்தட்ட 37-38 வயதில் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து மேரி ஸ்மித் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்தின் போது அந்த மேரி ஸ்மித் அப்படின்ற பெண்ணுக்கு கிட்டத்தட்ட 21-22 வயசு தான் இருந்தது. ஏன்னா அவங்க 1825ஆம் ஆண்டு பிறந்தவங்க. ஜான் கிப்சன் ஃப்ளெமிங்கை விட 16 வயசு கம்மி. அவங்கள 1847 காலகட்டத்தில் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 38 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜான் கிப்சன் ஃப்ளெமிங்குக்கும் இவருடைய மனைவியான மேரி ஸ்மித் ஃப்ளெமிங்குக்கும் வில்லியம் ஜேம்ஸ் ஃப்ளெமிங் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தை 1848ஆம் ஆண்டு பிறந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் 1849ஆம் ஆண்டு கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியோடைய விசிட்டிங் சர்ஜன் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் விலகுறாங்க. ஏன்னா 1850ஆம் ஆண்டு அந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியோடைய ஒரு மேனேஜராகவே ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா அதே கிளாஸ்கோவில் இருக்கிற கிளாஸ்கோ வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அதுக்குண்டான ஒரு சர்ஜனாகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கிடையில் 1851ஆம் ஆண்டு ஜான் கிப்சன் ஃப்ளெமிங்குக்கும் இவருடைய மனைவியான மேரி ஸ்மித் ஃப்ளெமிங்குக்கும் மேத்யூ டார்பெட் ஃப்ளெமிங் அப்படின்னு சொல்லி ரெண்டாவதாக இன்னொரு ஆண் குழந்தை பிறந்தது. இதுக்கப்புறம் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து கூடுதலாக அதே கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு எக்ஸாமினர் அப்படின்ற பதவியையும் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து வைக்க தொடங்குறாங்க. இது மாதிரி பல பொறுப்புகளை ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து ஆற்ற தொடங்கினாங்க. மேலும் அந்த ஸ்காட்டிஷ் அமிக்கபிள் லைஃப் அசூரன்ஸ் சொசைட்டி அதுக்குண்டான ஒரு முக்கியமான ஒரு புள்ளி விவர ஆராய்ச்சியையும் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து மேற்கொள்ள தொடங்குறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஸ்காட்டிஷ் அமிக்கபிள் லைஃப் அசூரன்ஸ் சொசைட்டி அவங்க தரப்பிலிருந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க, லைஃப் இன்சூரன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த காப்பீடு எடுத்தவங்க அவங்களுடைய டேட்டாவெல்லாம் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து இந்த காலகட்டத்தில் தான் சேகரித்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1853ஆம் ஆண்டு மறுபடியும் கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அதுக்குண்டான ஒரு விசிட்டிங் சர்ஜனாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1856ஆம் ஆண்டு அந்த பொறுப்பில் இருந்து கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியோடைய விசிட்டிங் சர்ஜன் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் விலகினாங்க. இருந்தாலும் கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியோடைய மேனேஜர் அப்படின்ற பொறுப்புலையும் அதனுடைய டைரக்டர் இயக்குனர் அப்படின்ற பொறுப்புலையும் இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1857ஆம் ஆண்டு ஜான் கிப்சன் ஃப்ளெமிங்குக்கும் இவருடைய மனைவியான மேரி ஸ்மித் ஃப்ளெமிங்குக்கும் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் ஜூனியர் அப்படின்னு மூன்றாவதாக இன்னொரு ஆண் குழந்தை பிறந்தது. ஸோ மொத்தமாக ஜான் கிப்சன் ஃப்ளெமிங்குக்கும் இவருடைய மனைவியான மேரி ஸ்மித் ஃப்ளெமிங்குக்கும் 3 ஆண் குழந்தைகள் பிறந்தது. இது ஜான் கிப்சன் ஃப்ளெமிங்குடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இதே தனிப்பட்ட வாழ்க்கையில் அதே 1857ஆம் ஆண்டு ஜான் கிப்சன் ஃப்ளெமிங்குடைய மனைவியான மேரி ஸ்மித் ஃப்ளெமிங் அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய 32 வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்க 1825ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. ஸோ அவங்க 1857ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 32 வயதிலே இறந்து போயிடுறாங்க. இது ஜான் கிப்சன் ஃப்ளெமிங்குடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டேன். 1850ஆம் ஆண்டு டிசம்பர் 5 அன்னைக்கு ஜான் கிப்சன் ஃப்ளெமிங்குடைய அம்மாவான ஜேனட் கிப்சன் ஃப்ளெமிங் அவங்க வந்து அவங்களுடைய 66 வயதில் இறந்து போனாங்க. அவங்க 1784 ஏப்ரல் 3 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. 1850 டிசம்பர் 5 அன்னைக்கு அவங்களுடைய 66 வயதில் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் 1857ஆம் ஆண்டு இவருடைய ஜான் கிப்சன் ஃப்ளெமிங்குடைய மனைவியும் இறந்து போனாங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்த உயிரிழப்புகள் வந்து ஒரு பக்கம் இவருடைய குடும்பத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. இருந்தாலும் இதெல்லாம் கடந்து ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து பொது வாழ்க்கையில் இவருடைய ஆராய்ச்சியை தொடர்ந்து மேற்கொண்டாங்க. குறிப்பாக இப்போ ஒருத்தங்க இன்சூரன்ஸ் போடுறாங்க அப்படின்னா
அவங்களுக்கு எந்த அமௌண்ட்டை வந்து கரெக்டாக வந்து நிர்ணயம் பண்ணணும், டிட்டர்மைன் பண்ணணும், அதை வந்து தீர்மானிக்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை தான் ஜான் கிப்சன் ஃப்ளமிங் வந்து இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் இப்போ வந்து சில பேர் வந்து நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. 2 வருடத்துக்குள்ளே இறக்கக்கூடிய புற்றுநோய் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரியாமல் அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் இன்சூரன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டேர்ம் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 வருடங்களுக்குள்ளே இறந்த பிறகு அது பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து அப்படியே இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுடைய குடும்பத்துக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ஒரு கிளைமாக வந்து இருந்தோம். அதனால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நிறைய லாஸ் தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ வந்து ஒரு நபர் இருக்கிறாங்க, அவர் வந்து மாதத்துக்கு ஒரு 500 கட்டக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் போடுறாங்க. அவர் வந்து இறந்த பிறகு அவருக்கு வந்து ஒரு 12 லட்சம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது, இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்குது அப்படின்னா, இப்போ இவருக்கு வந்து புற்றுநோய் இருக்குது, அது தெரியாமல் இந்த கம்பெனி தரப்பிலிருந்து இன்சூரன்ஸ் கம்பெனி இவருக்கு இன்சூரன்ஸை வந்து கொடுத்துட்டாங்கன்னா, இவர் மாதம் 500 கட்டிட்டு வெறும் ஒரு வருஷம் மட்டும் கட்டிட்டு 12 மாதத்துக்கு 12,500 சேர்த்து ஒரு 6,000 மட்டும் கட்டியிருப்பாங்க. அந்த புற்றுநோயினால் அவர் வந்து அந்த ஒரு வருடத்திலேயே இறந்து போயிட்டார்னா அவர் வெறும் 6,000 தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் அவருக்கு 12 லட்சம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள்னால நிறைய உயிரிழப்புகள் வந்து இது மாதிரிலாம் ஏற்படுறனால இன்சூரன்ஸ் கம்பெனிஸுக்கு லாஸ் இருந்தது. அப்போது இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த காப்பீட்டு தேவைப்படும். ஆனால் புற்றுநோய் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க ஒரு வருஷம் தான் வாழ போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சால் அவங்களுக்கு எந்த மாதிரி இன்சூரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது மாதிரிலாம் வந்து அதை தீர்மானிக்கிறதுக்கு அவங்களுக்கு அமௌண்ட் வந்து அதே 500 இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக அமௌண்ட்டு கூடணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்சூரன்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு அசஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்காட்டிஷ் அமிக்கபிள் லைஃப் அசூரன்ஸ் சொசைட்டி தரப்பிலிருந்து 34 வருட டேட்டாவை ஜான் கிப்சன் ஃப்ளமிங் வந்து கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணாங்க. அந்த முடிவை இவர் வந்து மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்காக 1862ஆம் ஆண்டு ஜான் கிப்சன் ஃப்ளமிங் வந்து அதை வெளியிட்டாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக இருந்தது. அதில் தான் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் யாருக்கு போடணும், அதே மாதிரி எந்தெந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி அசஸ் பண்ணி போடணும், அவங்களுடைய லைஃப் ஹெல்த் ரிஸ்க் என்ன, அவங்களுடைய மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் என்ன, அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றத அந்த மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் அந்த மருத்துவ தகவல்களை சேகரிச்சுட்டு இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு சுகர் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமோ இல்லை 20 வருடமோ வாழ வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே அவங்களுடைய கிட்னி, இருதயம், அதுக்கப்புறம் கணையம் போன்ற உறுப்புகள் வந்து பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ ரூபாயில் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து போடணும், லைஃப் இன்சூரன்ஸ் போடணும். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, அவருக்கு வந்து ஒரு 30 வயசு தான். ஸோ இன்னும் அவர் வந்து பல ஆண்டுகள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவருக்கு வந்து கம்மியாகும், அந்த அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து அந்த மெடிக்கல் இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி லைஃப் ஹெல்த் ரிஸ்க் அதை வந்து டிட்டர்மைன் பண்ணி அதை வந்து ஒரு மெத்தடாக வந்து உருவாக்கி அதிலிருந்து எப்படி அவங்களுக்கு சரியான அமௌண்ட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏற்ற மாதிரி அந்த இன்சூரன்ஸ் வந்து அந்த தொகையை வந்து நிர்ணயிக்கிறது. ஸோ அதுக்காக தான் இந்த மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு புக்கை இவர் வெளியிட்டாங்க. ரொம்ப பெரிய தாக்கத்தை இது வந்து ஏற்படுத்தினது. அதிலிருந்தே பெரிய அளவில் ஸ்காட்லாந்து மட்டும் இல்லாமல் ஸ்காட்லாண்டை தாண்டி யுனைடெட் கிங்டம் முழுக்க, யூரோப் முழுக்க அப்படின்னு மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற இவருடைய புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் வந்து பயன்பாட்டுக்கு வருது. ஸோ இவர் சொன்னபடி அந்த அமௌண்ட்டை வந்து நிர்ணயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இதுக்கிடையில் அதே 1862ஆம் ஆண்டு ஜான் கிப்சன் ஃப்ளமிங் வந்து ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை 1862ஆம் ஆண்டு ஜான் கிப்சன் ஃப்ளமிங் பெறாங்க. இதுக்கு முக்கிய காரணமாக ப்ரொபோசராக இருந்தது ஆண்ட்ரூ வுட் அப்படின்ற ஒரு மருத்துவர். ஸோ அவர்னால இவர் வந்து FRSE அப்படின்ற கௌரவத்தை 1862ஆம் ஆண்டு பெற்றாங்க. இந்த நிலையில தான் 1864ஆம் ஆண்டு ஜான் கிப்சன் ஃப்ளமிங்கோடைய அப்பாவான வில்லியம் ஃப்ளமிங் அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 84 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஜான் கிப்சன் ஃப்ளமிங்கோடைய அப்பா 1780ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. இவருடைய அம்மாவோட 4 வயது ஜாஸ்தி. அவர் 1864ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய 84 வயதில் இறந்து போகிறாங்க. ஸோ இதுவும் ஒரு
பெரிய ஒரு இழப்பாக ஜான் கிப்சன் ஃப்ளெமிங்கோடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் பொது வாழ்க்கையில் இவருக்கு நிறைய முன்னேற்றங்கள் இருந்தது. குறிப்பாக 1865ஆம் ஆண்டு ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாகவே நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இதே காலகட்டத்தில் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சிலில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு டெலிகேட்டாகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் மீட்டிங் நடக்கும்போதெல்லாம் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ தரப்பில் இருந்து ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் தான் வந்து பங்கேற்று வந்தாங்க. இதுக்கப்புறம் 1868ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோவுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியை நிறைவு செஞ்சாங்க. நிறைவு செஞ்சாலும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் 1870ஆம் ஆண்டு 2வது முறை அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோவுடைய பிரசிடெண்டாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது ரொம்ப ரேர், அரிதான ஒரு விஷயம் அந்த காலகட்டத்தில். ஸோ அந்த பதவியை 2வது முறை ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து வகித்தாங்க. இதுக்கப்புறமா 1872ஆம் ஆண்டு தான் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியை நிறைவு செஞ்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1865 டு 1868, அடுத்து 1870 டு 1872 அப்படின்னு மொத்தமாக 5 ஆண்டுகள் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோடைய பிரசிடெண்ட்டாக இவர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 1872 தான் ஆண்ட்ரூ வுட்னால இவர் வந்து அவர் ஒரு ப்ரப்போசராக இருந்து இவர் வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு காரணமாக இருந்தாங்க. நான் 1862 அப்படின்னு சொன்னது தப்பு. அது ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சிலுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ தரப்பிலிருந்து ஜாயின் பண்ணாங்க. 1872 தான் அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் தான் கிளாஸ்கோவில் இருக்கிற சென்டர், சிட்டி சென்டரில் இருந்து அதே கிளாஸ்கோவில் இருக்கிற கில்மோர் அப்படின்ற இடம், அங்கே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அது வந்து இடமாற்றம் பண்ணப்பட்டது. ஏன்னா கிளாஸ்கோவுடைய சிட்டி சென்டரில் அதிக பொல்யூஷன் ஆனது ஏற்பட்டிருந்தது. அதேமாதிரி நிறைய க்ரௌடும் அதிகமான மக்கள் வாழக்கூடிய இடமாகவும் இருந்தது. ஸோ அங்கேருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவை அந்த கிளாஸ்கோவில் இருக்கிற கில்மோருக்கு 1872ஆம் ஆண்டு மாற்றினாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ சிட்டி சென்டரில் இருக்கிற வரைக்கும் கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அங்கே தான் வந்து டீச்சிங்லாம் நடந்தது. ஸோ இப்போ அது வந்து இடம் மாற்றப்பட்டு கிளாஸ்கோ வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அப்படின்னு இன்னொரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலோட அது வந்து இணைஞ்சது. இதனால இந்த 1872ஆம் ஆண்டு கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி தரப்பில் இருந்து ஒரு மெடிக்கல் ஸ்கூலை ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து இன்னொரு நபர் கூட இணைஞ்சு கோஃபவுண்ட் பண்ணாங்க. அதாவது கோஃபவுண்டராக இருந்து இணை நிறுவனராக இருந்து அதை நிறுவனாங்க. ஸோ கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி மெடிக்கல் ஸ்கூல் 1872ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அதை நிறுவன இணை நிறுவனர்கள் ஒருத்தர் வந்து ஜான் கிப்சன் ஃப்ளெமிங். ஸோ அந்த கௌரவத்தை இவர் பெற்றாங்க. இதை வந்து இவர் வந்து பண்ண ஆரம்பித்தது 1872 அப்படின்னு இருந்தாலும் 1876ஆம் ஆண்டு தான் கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி மெடிக்கல் ஸ்கூல் அது வந்து முழுமையாக வந்து பூர்த்தி அடைஞ்சது. இதுக்கப்புறம் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து தொடர்ச்சியாக யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோடைய எக்ஸாமினர், கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியோடைய மேனேஜர், அதுக்கப்புறம் கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு மெம்பர், அதே மாதிரி இந்த காட்னேவல் ராயல் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு சர்ஜன் அப்படின்னு, அதுக்கப்புறம் இந்த ஸ்காட்டிஷ் அமிக்கபிள் லைஃப் அசூரன்ஸ் சொசைட்டி அதனுடைய ஒரு சீஃப் மெடிக்கல் அட்வைசர் அப்படின்னு எல்லா பதவிகளையும் 1878ஆம் ஆண்டு ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் வந்து எல்லாத்திலிருந்தும் ரிட்டையர் ஆனாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இவருடைய உடல் நலம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. பின்னர் இறுதியாக 1879ஆம் ஆண்டு அக்டோபர் 2 அன்னைக்கு ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் இவருடைய 69 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1879 அக்டோபர் 2 அன்னைக்கு இவருடைய 69 வயதில் ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் இவர் வந்து மருத்துவத்திற்கும் மருத்துவம் சார்ந்த காப்பீட்டுக்கும் வந்து இவர் ஆற்றின பங்களிப்புக்கு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக சர் டேனியல் மெக்னி அப்படின்ற ஒரு பெயிண்டர், அவர் 1881ஆம் ஆண்டு ஜான் கிப்சன் ஃப்ளெமிங் இவருடைய ஒரு ஓவியத்தை வந்து அவர் வந்து சித்தரித்தாங்க. அந்த போர்ட்ரேட் ஆனது 1881ஆம் ஆண்டிலிருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் அந்த ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ, அதாவது
அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அங்கே வந்து இன்னைக்கு வரைக்கும் ஜான் கிப்சன் ஃப்ளமிங்கோடைய போர்ட்ரேட் வந்து இருக்குது. ஸோ இப்படி இவர் கௌரவப்படுத்தப்பட்டதுக்கு முக்கிய காரணம் இவருடைய பங்களிப்புகள் தான். அது எந்த அளவுக்குன்னா 1862ஆம் ஆண்டு இவர் எழுதின மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற புத்தகமானது இன்றைய வரைக்கும் ரொம்ப மிக முக்கியமான படைப்பாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க பெரும்பாலான இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து ஒரு நபரினுடைய தனிப்பட்ட அந்த மெடிக்கல் இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி அவங்களுடைய லைஃப் ஹெல்த் ரிஸ்கெல்லாம் அசஸ் பண்ணி அவங்களுக்கு இந்தந்த அமௌண்ட் மாதம் அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்தந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் கட்டணும் அப்படின்னு தனித்தனியான அந்த ஒரு டிட்டர்மினேஷன் வந்து இன்றைக்கி வந்து இருக்குது. அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஜான் கிப்சன் ஃப்ளமிங் தான். ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் அந்த மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற இவருடைய புத்தகம் தான் இந்த அசஸ்மெண்ட்டில் பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ இப்பேற்பட்ட ஜான் கிப்சன் ஃப்ளமிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.